வந்து ராகினி கிட்ட வந்து கை ஓங்குறாரு. அப்போ கரெக்டாக அங்கே வந்துடுறாரு அஜய். அஜய் வந்துட்டு விஜய் கிட்ட, அண்ணன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி மோசமாக நடந்துக்கிறீங்க அப்படின்றாரு. ஓ வாப்பா வாப்பா உன்கிட்ட நடந்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்கிறாரு. அஜய் வந்து என்னென்ன நான் என்ன பண்ணேன், ஏன் இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னா, வேறு என்ன பண்ணுறது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பலா விடுறாரு. உனக்கு எவ்வளோ தைரியமாக இருந்தா நான் வந்து காவேரி விரும்புகிறேன், காவேரி தான் எனக்கு எல்லாமே சொன்ன அப்புறமாவும் இவங்க கூடலாம் செட்டு சேர்ந்துக்கிட்டு என்னையும் காவேரிக்கு பிரிக்கிறதுக்கு சதி திட்டம் போடுவேன். உனக்குலாம் அவ்வளோ திமுறா, இவங்க உன் மாமனார்கிட்டையும் உன் பொண்டாட்டிக்கிட்டையும் சொல்ல மாட்டியா, இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு அந்தளவு ஆயிடுச்சு அவனுக்கு. மரியாதையே இந்த பொண்ணை கூட்டிகிட்டு இங்கேருந்து வெளியே போயிடு, அப்படி வெளியே போட நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இங்கே வந்து ராகினிக்கு என்ன பண்ணுன்னு தெரியாமல் விளக்க பார்க்குறாங்க. அவ்வளோதான் உனக்கு, இவனுக்கு விழுந்த அடி உன் பக்கம் திரும்புறதுக்கு கொஞ்ச நேரம் கூட அவளோட மரியாதை இருந்து கொண்டாரு. தாத்தா பாட்டி எவ்வளோ விலைக்கு பார்க்குறாங்க. விஜய் வந்து வெளுத்து வாங்கிடுறாரு. அஜய் என்ன பண்ணு தெரியாமல் தவிக்கிறாரு. மரியாதை இந்த பொண்ணை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பு, இந்த நிமிஷமே கிளம்பு, அப்படி கிளம்பல நடக்கிறது வேறன்னு வேறு வழி இல்லாமல் வா ராகினி போகலாம் அப்படின்னா, அதெல்லாம் நான் வர முடியாதுங்க, இங்கே பாரு ராகினி வரலன்னா அண்ணா அவ்வளோதான், டே கிளம்புறியா இல்லை போட்டுமா ரெண்டு அப்படின்னு, அதுவும் கிளம்பிடுறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுறாரு. இங்கே வந்து செம்ம டென்ஷனாக இருக்காங்க ராகினி. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் அழறாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, அந்த விஜய் வந்து எங்களை அடித்து துரத்திட்டான்ப்பா, அவனை சும்மாவே விடக்கூடாதுப்பா, அஜய் நல்லா போட்டு அடிச்சிட, உன் மேலே என் மேலே கை வைக்க வேண்டியதான்ப்பா பாக்கி, அதான் அஜய் வந்து அடித்து என்னை பார்த்தான்ப்பா, அப்போ என்னப்பா அர்த்தம், விட்டா என்னையும் மேலே கை வச்சிருப்பான் போட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. அதை கேட்டுட்டு வந்து அவனை நான் சும்மாவே விட மாட்டேமா, என் பொண்ணையே என் மாப்பிள்ளை இப்படி பண்ணுறானா, அவனை நான் விட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன் மாப்பிள்ளை அவன் 4 அடி அடித்தா 1 அடி கூட நீங்கள் அடிக்க மாட்டீங்க, என்ன மனுஷன் நீங்களாம், அண்ணங்கிட்டலாம் நான்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது பா, இவர் அடி வாங்கினே நிற்கிறாருப்பா, திருப்பி 1 அடி கூட அடித்தா கூட எனக்கு சந்தோஷமாக இருப்பா, அது கூட பண்ணலப்பா, ஏற்று கூட பேச மாட்டேங்கிறப்பா, இவர் சரியான பயந்தவங்களையா இருக்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து இவளுக்கு வாங்கினா தெரியும் எப்படி அடிக்கிறாரு அவர் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு மனசுக்குள்ளேயே. வந்து அஜய் வந்து என்னடா உன்னை அடிச்சா அந்த விஜய் வெளியே தள்ளிட்டாமே, அவனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும், அந்த அளவு பண்ணிட்டானா, இதுக்கப்புறம் அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நான் சொன்ன பிளானை கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், அப்படியே விட்டிங்கன்னா ஒன்று திமிராயிடும், அவனை சும்மாவே விடக்கூடாது, அவன் கொஞ்ச நாளாவது உள்ளே இருக்கணும், என் பொண்ணை வெளியே தரத்துனாம அவன் வெளியவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அங்கே வராங்க வெள்ளாவோட மாமாவையும் அவங்க பார்த்துட்டு வந்து அந்த அன்பரசை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து வெள்ளா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இவர் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு சொல்கிறேன்னா, உடனே வந்து நீ அமைதியாக இருமா நாங்கள் பேசிக்கிறோன்னு, இந்த ஆளை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இங்கேருந்து போயிட சொல்லிங்கன்னு சொல்லிட்டு அன்பரசை திட்டுறாங்க. அப்போ வந்து அன்பரசு வந்து மன்னிப்பு கேட்குறாரு. சாரிம்மா என்னை மன்னிச்சிடுமா, நான் செஞ்சது பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா, இதுக்கப்புறம் உடனே விஜய் நான் சேர்த்து வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க வெளியில. இவரை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, இப்போ நம்மளுக்கு காரியம் தேவை, இப்போ ராகினியையும் ராகினியோட புருஷனும் 2 பேரும் வீட்டை விட்டு விஜய் வந்து துரத்திட்டான் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க 2 பேரும். பார்த்தீங்களா அந்த விஜய் எப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காவேரி பக்கம் சாஞ்சிட்டான், இதுக்கப்புறமும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது, இப்போவே இதுக்கு ஒரு பதிலடி நான் கொடுத்தாகணும், அதுக்கு ஒரு முக்கியமான வேலையை நான் செய்ய போகிறேன், நீங்கள் எல்லாரும் அதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். என்ன வேலை அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ வந்து விஜய்க்கும் வந்து வெள்ளாக்கும் நாளைக்கு காலையில் இந்த டைமில் வந்து கோயிலில் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை மாதிரி வெளியிட போகிறேன், அந்த ஃபோட்டோ போட்டு, அதனால் வெண்ணிலா நீயும் வந்து விஜயும் இருக்கிற ஃபோட்டோஸ் எதாவது இருந்தால் கொடுமா அப்படின்னோடனே, என்கிட்ட எங்கே இருக்குது, சரி விடு, எப்படி பண்ணணுமோ அப்படி ஆளுங்களை வச்சு நான் பண்ணிடுறேன், அந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து வெண்ணாவும் சரி அங்கிள் அப்படின்றாங்க. அந்த ஃபோட்டோ இப்போவே உடனே எல்லா டிவிலையும் ஒளிபரப்பாகும், அதுக்கப்புறம் மீடியாவில் வந்துட்டோன்னே என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்றாங்க. அதன்படி வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து றாங்க. இதெல்லாம் பார்த்தா விஜயோட தாத்தாவும் பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோவை காட்டுறாங்க. அதை பார்த்து விஜய் செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க நல்லாவே தெரியும், இதுக்கான பதிலடியாக அவங்களுக்கு நான் இப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள் தாத்தா அப்படின்றாரு. இதோட முடியுது.